ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சிக்கான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பயிற்சி பலன்கள் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. சார் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? ஒரே ராசியில் 3 கிரக பயிற்சிக்கும் பலன் கொடுக்க போகிறீங்களா? இது எப்படி சார் நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த வருட காலகட்டத்தில் 3 கிரக பயிற்சியுமே குறிப்பிட்ட காலகட்டத்தில், நெருங்கிய காலகட்டத்திலே பயிற்சி அடையதை பார்க்க முடியுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சார். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் மாதம் வரலும் மிதுன வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு. அப்போ 3 பயிற்சியுமே ஒரே இடத்துல இருக்கும்போது தனித்தனியாக வீடியோ கொடுத்தா இதில் நல்லா இருக்குது, அதில் நல்லா இல்லை, அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது? நலமாக இருக்குன்னு சொல்கிறத எடுத்துக்கிறதா, நலம் இல்லைன்னு சொல்கிறத எடுத்துக்கிறதா? அப்போ ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் இந்த வீடியோ தொகுப்பை ஒரே வீடியோ தொகுப்பாக கொடுத்தா உங்களுக்கு சிறப்பாக இருக்குமே அப்படின்ற நோக்கத்தோடு உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பயிற்சி பலன்களுமே ஒரு வருடத்துக்கான பலன்களாக குறிப்பிடாமல் 3 விதமாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் அப்படின்றத நினைக்கிறேன். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மே மாதம் 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் ரிஷப வீட்டிலிருந்து உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அதாவது ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முதலாக சொல்ல விரும்புகிறேன். அப்போ மே 14லிருந்து அக்டோபர் 18க்குள்ளார ஜென்மத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணுன்ற விதிங்க. அப்போ என்ன சார் எடுத்த உடனே ஒரு நெகட்டிவான பலன்கள் கொடுக்குறேன்னு எடுக்க வேண்டாம். இந்த நேர காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லாயிருக்கும். ஒருவேளை தொழிலுக்காக ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திங்க. அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இல்லை வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போகிறவங்களும் ஓகே சார், ஒரே குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பில் கணவன் மனைவி உறவுகளை அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டங்களாக சிந்தித்து செயல்படணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்துட்டாலும் கூட பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடைகின்றவிதிங்க. அப்போ குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்க இருக்கிறார்? உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்கிறதுனால உங்களோட தந்தை வழி சொத்தினால் ஆதாயங்கள், குழந்தை பேர் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும். அடுத்து 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்ததாக 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள், தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அது சாதகமான சூழல்கள் ஏற்படலாம். முன்பு செய்த புண்ணியத்தின் விளைவாக இந்த நேரத்தில் லாபங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமாக இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் போய் உச்சபலம் பெற போகிறார். இது குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்க போகிறாருங்க. அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த குறிப்பிட்ட ஒரு 2.5 மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களாக உருவாகும். முக்கியமாக இந்த ஒரு வருடத்தில் கொஞ்சம் அதாவது சாதனை படைத்தால்தான் அதாவது முயற்சி எடுத்தால் தான் சாதனை படைக்க முடியுன்ற மாதிரி முயற்சி எடுத்து பலன் இல்லாமல் முதல் காலாண்டில் இருப்பீங்க. ஆனால் இந்த 2.5 மாத காலம் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டத்தில் அதிசாரமாக பயிற்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். பணமானது பல வழியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிக்கப்பட்டால் அந்த நேரத்தில் தான் திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5க்குள்ளார கண்டிப்பாக குழந்தை தரித்தே தீரும். உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் ஜாதகத்தில் எதுவும் தோஷங்கள் இல்லாமல் இருந்திருந்தால். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் வலிமை பெறுங்க அந்த நேரத்தில். அப்போ 2ஆம் இடத்துலேருந்து அவன் 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானால வெகு நாட்டில் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், வீட்டின் வாயில் கதையை தட்டும். அடுத்த சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களை உருவாகும். புதுமையான தொழில் தொடங்குறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டம். அடுத்து 10ஆம் இடத்தை அதே நேரத்தில் குரு பகவான்
பார்க்க இருக்கிறார். தொழிலானது அபரிவிதமான வளர்ச்சிகளை எட்டும் 2.5 மாத காலகட்டங்கள். அப்போ எதுக்காக இந்த 2.5 மாத காலகட்டத்தை தெளிவாக சொல்கிறேன்னாக்கா, அந்த நேரத்தில் நீங்கள் உழைக்காமல் உட்காந்துட வேண்டாம். நீங்கள் உழைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. எந்த தனியார் துறையாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்தால் அந்த அளவுக்கு பேர் புகழ் கௌரவத்தை அந்த அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளார அனுபவிக்க போகிறீங்கன்றீங்க. அதனால் இந்த குரு பயிற்சியிலே ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னா அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 காலகட்டங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்களாக இருக்கும். அடுத்து டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரலும் இந்த அதிசாரமாக போன இந்த குரு பகவான் திரும்ப பின்னோக்கி வக்ரகதியில் வந்து உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருப்பார். அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். கணவன் மனை உறவுகளை விட்டு கொடுத்து போகணும். யாருக்கிட்டே விதண்டாவாத கருத்துக்கள் எடுக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடக்கூடாது. அமைதியாக நடுநிலைமையாக அன்றாட தேவைகளை மட்டும் செய்துட்டு போனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அப்போ இந்த குரு பயிற்சி பலன்களில் தெளிவாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. மற்ற காலகட்டங்களும் உங்களுக்கு அப்படி சமதளமாக போகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அடுத்தது சனி பயிற்சியை பற்றி பார்க்கணும். இந்த சனி பகவான் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சார். இவர் வந்து 2.5 வருட காலகட்டத்துக்கு அந்த இடத்துல இருக்க போறாருங்க. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால பதவியில் ஒரு சில மாற்றங்களை சந்திப்பீங்க. தொழிலை புதுசாக மாற்றி அமைக்கலான்ற மாதிரி சிந்திப்பீங்க. தொழில் மூலிமா தொழில் சார்ந்த நிகழ்வுகளாகவே இருக்கும். ஏன்னா தொழில்காரங்கன் சனி அப்படின்னால தொழில் சார்ந்தே உங்களோட சிந்தனைகள் இருந்துட்டு இருக்கும். இது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம என்னவா ஆக போகிறோன்றதை திட்டமிடக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு சனி பகவான் கொண்டு வந்ததுனால சனி பயிற்சி 2.5 வருட காலகட்டங்கள் தொழிலில் எந்த விதத்திலையும் அடி வாங்காதுங்க. அப்போ தெளிவாக சொல்ல வரது என்னன்னாக்கா, ஒரு மனிதனோட ஜாதகத்தில் தொழில் வளர்ச்சி அடைந்தாலே அவனோட குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை அப்படின்றதான் சொல்லணும். அப்போ தொழிலானது வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் பணத்துக்கோ பொருளுக்கோ எந்த விதத்திலையும் குறைகள் இருக்காது. அப்போ சனி பயிற்சி யோகமாகவே இருக்க போகுது என்று சொல்லலாம். அடுத்தது ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கணும். இந்த ராகு கேது பயிற்சியானது வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி அன்று மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு அந்த ராகு பகவான் பயிற்சி அடைகிறார். அதாவது கன்னி வீட்டிலிருந்து சிம்ம வீட்டுக்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போ உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு இந்த ராகு பகவான் பயிற்சி அடைகிறது. தந்தை வழி சொத்துனால ஆதாயங்களும், தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்களும், 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொள்ளக்கூடிய அப்படின்னால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளுக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்குன்றீங்க. அப்போ ராகு பயிற்சி நலமாகவே இருந்துகிட்ருக்கு. அடுத்தது கேது பயிற்சின்னு சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறார். முயற்சி ஸ்தானத்துக்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போ கேதுவும் ராகுவும் சனி பகவான் இந்த 3 கிரகமும் கொடுக்க தொடங்கினாலோ கெடுக்க தொடங்கினாலோ அது யாரும் தடுக்க முடியாதுன்றது ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அந்த பழமொழியின் அடிப்படையில் இந்த 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த கேது பகவானால நீங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உருவாகும். முக்கியமாக எழுத்துத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பேர்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்க போகுதுன்றீங்க. அப்போ 3ஆம் இடம் முயற்சி சார்னால இளைய சகோதரத்தினால ஆதாயங்களை பெறக்கூடிய காலகட்டங்கள், இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உருவாகும். அப்போ ஒரே விஷயத்தில் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டங்களாக இருக்கும். அந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிறது அனைத்தும் உங்கள் சாதகமே. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வளர்ச்சி அடைவீங்க. தொழில் எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும். தொழிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவீங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் பெறுவீங்க. கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு வரனால முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாக கொண்டிருவீங்க. அதனால் ஒரு ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போது நான் சொல்ல இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முயற்சி எடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் தகுந்த ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. குறிப்பாக சொல்லப்போனால் தனஸ்தானத்தில் அந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளார தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம், குழந்தை பேரு, பொருளாதாரம் அபிவிருத்திகள், கொடுத்த பணங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள், சொந்த தொழில் சாதனை பண்ணுறது, அரசாங்கத்தினால ஆதாயங்கள் பெறுவது, அரசாங்க உத்தியோகம் பெறுவது, தனியார் துறை வேலைவாய்ப்புகளை உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் இதெல்லாமே அந்த குறிப்பிட்ட 2.5 மாத காலத்தில் நடக்க போது அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்கள். மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.